வணக்கம் யூடியூப் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட்டு இன்டர்நெட் மூலயமா கரண்ட் பில் கட்டுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா தமிழ் மனம் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் இப்போது கரண்ட் பில் இன்டர்நெட்டில் எப்படி கட்டுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். போகலாமா? கூகுளில் pnb.tnebnet.org/newit/menu3.html அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சூஸ் ரீஜியனில் நீங்கள் பில் கட்ட போகிற அந்த ரீஜியன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கார்டில் இருக்கும் அந்த சர்வீஸ் நம்பரை டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கேப்ஷுவா அப்படின்றதில் என்ன இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுங்க. உங்கள் சர்வீஸ் நம்பருக்குரிய பில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இதில் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது அவங்க பே ஆன்லைன் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த யூசர் நேமு பாஸ்வேர்டும் டைப் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். புது யூஸராக இருக்கீங்க, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இபி பில் கட்ட போகிறீங்கன்னா அதில் நியூ யூசர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ்ஸு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ அதுக்கான வீடியோ தனியாக உங்களுக்கு பின்னாடி போடுவோம், அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த நியூ யூசர்ன்றது. நீங்களே கிளிக் பண்ணி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை இப்போ நீங்கள் செகண்ட் டைம் வரும்பொழுது இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் இங்கே இருக்கிற இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த காலத்தில் டைப் பண்ணிவிட்டு போகலாம். இப்போ இந்த யூசரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆகிருக்கு. அதனால் நம்ம டைரெக்டாகவே யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஸ்டெப்ஸுக்கு போகிறோம். உங்களுக்கு நியூ யூசர்ன்ற கான்செப்ட்டு தனியாகவே ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டு கொடுப்போம். அதில் கூட நீங்கள் அந்த லிங்க் மூலிமா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ யூசர் நேம் டைப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்குரிய பாஸ்வேர்டு நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்க இந்த யூசர் நேமுக்குரிய பாஸ்வேர்டை டைப் பண்ணுறோம். கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் யூசரில் எத்தனை கார்டு நம்பர்ஸ் சொன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பேஜுக்கு சர்வீஸ் நம்பர் ஆட் பண்ணியிருக்கு. இது எப்படி ஆட் பண்ணோன்னா இங்கே இருக்கிற ஆட் நம்பர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் மூலயமா கிளிக் பண்ணி சர்வீஸ் நம்பர் கேட்கும். அந்த சர்வீஸ் நம்பரை கொடுத்து ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா போதும், இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேமெண்ட் கட்ட முடியும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க இந்த ஆட் நம்பரை கொடுத்து உங்களுடைய நம்பரை சர்வீஸ் நம்பரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் கட்டுறவங்க அது அவசியம் இல்லை, டைரெக்டாக கெட் டீட்டெயில்ஸ்ன்னு கிளிக் பண்ணி நம்ம போய்க்கலாம். இப்போது கெட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுது. அதில் ஜஸ்ட் எந்த பேங்க்கில் நெட் பேங்கிங் மூலிமா பேமெண்ட் கட்ட போகிறோம். ஸோ அந்த பேங்க் இந்தியன் பேங்க்கை செலக்ட் பண்ணுறோம். இந்தியன் பேங்க் மூலிமா போகிறதுனால அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ஹேவ் அக்ரி அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பே கொடுங்க. கொடுத்தோடனே பேங்க்கு வெப்சைட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்க. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் பேங்க்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நெட் பேங்கிங் பண்ணுறதுக்காக. ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டும் டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஓடிபி பாஸ்வேர்டு சில சமயம் கேட்கும், உங்கள் செல்லுக்கு வரும், அதை கொடுத்தும் நீங்கள் போகலாம். இல்லைனா சில சமயம் கேட்காது, டைரெக்டாகவே நீங்கள் சப்மிட்டட் மெசேஜ் வரும். ஸோ வந்துருச்சுன்னா டைரெக்டாக திருப்பியும் வந்து இபி பில் வெப்சைட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ இதில் எனக்கு வேணும்னா பிரிண்ட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நான் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிரிண்ட்டுன்னு கிளிக் பண்ணி என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா அவசியம் இல்லைனா விட்டுடலாம். ஸோ இதுதான் வந்து ஆன்லைனில் இபி பில் கட்டுற மெத்தடு. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ இது போல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.